ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஹசாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் காம்போ டிஃபன். டக்குன்னு செஞ்சிடலாம். இது புதுசாக செஞ்சு பழகுறவங்க இதை ரொம்ப சீக்கிரம் கற்றுக்குவாங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 150 கிராம் பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் போட்டுட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 4-5 தக்காளி, சீரகம் 1 ஸ்பூனு, ஒரு 4 தக்காளி, ஒரு 2 வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருன்னு அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா பருப்பு நல்லா ஸ்மூத்தாக வெந்துடும். எண்ணெய் ஊற்றுறதுனால பொங்கியும் வராது ஜாஸ்தி. குக்கரில் இருந்து போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம். அது கூட வெஜிடபிள் எல்லாம் எடுத்துருக்குறோம். ஒரு முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, பீன்ஸு கொஞ்சம் எடுத்துருக்குறோம். ஒரு கொஞ்சம் போல் புளி கரைச்சி வச்சுருக்குறோம். பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு நல்லா, அதையும் மசிச்சு வச்சுருக்குறோம். கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் அதையும் அறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் கேஸில் ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 வெந்தயம் போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வந்தவுடனே கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பின்ன அது கூட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் அது கூட எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் அப்படியே. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். பெருங்காயம் பவுடர் தான் இருக்குது எங்ககிட்ட. பவுடர் கொஞ்சம் போல ஒரு 1/4 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டால் துவரம் பருப்புக்காக கொஞ்சம் கேஸ் இருக்கிறவங்களுக்கு ஆகாது. இது சாம்பார் பவுட்ரு, இதுலேயும் போட்டிருக்குறோம். வீட்டில் தான் செஞ்ச சாம்பார் பவுட்ரு, அதுலேயும் பெருங்காயம் கலந்துருக்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். பாருங்கள், தக்காளியும் போட்டுக்கலாம். அதிலே போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் பெரட்டுனா அப்படி வந்தவுடனே தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் வணங்கி வந்தவுடனே அப்புறம் அந்த காய்களையும் போட்டுக்கலாம். அது கூட சேர்த்துக்கலாம். எல்லா காயும் ஒன்றாவே போட்டுக்கலாம். ஒரே மாதிரி வெந்துடும் எல்லாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட் எல்லாம் வெந்துடும். அது கூட சேர்த்துட்டு உப்பையும் போட்டுக்கலாம். கல் உப்பு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். உங்களுக்கு சால்ட்டு, தூள் உப்பு இருந்தாலும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அது கூட சேர்த்து அந்த புளி கரைச்சி வச்சுட்டு ஊற்றிடலாம். ஏன்னா கொஞ்சம் போல் தான் புளி ஊற்றணும். இதுக்கு ரொம்ப ஊற்றினா புளிப்புத்தன்மை ஜாஸ்தி பருப்பில் வந்துடும். வெறும் காய்கள் கொண்டு பிடிச்சா போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் அந்த கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பருப்பையும் எடுத்து அதிலே போட்டுக்கலாம். வேக வச்சு கடைஞ்சி வச்ச பருப்பையும் அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாம் ஒன்று போல் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்ந்து வெந்த பின்ன கொஞ்சம் போல் தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா கொதி வரணும். அது கொதி காய், பருப்பு எல்லாம் ஒன்று கூடி வெந்து வந்த பின்ன எல்லாம் ஒன்றா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது பருப்பு. அது கொதிச்சு காயெல்லாம் வெந்த பின்ன அது கூட சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி இலை கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்ட பின்ன அப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு காயெல்லாம் வெந்துருச்சான்னு கொஞ்சம் பார்த்துக்கலாம். பதம் எப்படி இருக்குதுன்னு. காயெல்லாம் வெந்து எல்லாம் ஒன்று கூடி வந்த பின்ன சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ராத்திரியே மாவெல்லாம் ஆட்டி புளிக்க வச்சுருந்தோம். அதுக்கு கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சோடா மாவு, ஆப்ப சோடா போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி பாருங்கள், 1/4 ஸ்பூன் போதும், ரொம்ப போட வேண்டாம். உளுந்து, வெந்தயம், அரிசி எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்குறோம். பொங்கி வந்துருச்சு மாவு, போதும். அவ்வளோ போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி ஒரு பாத்திரம், இட்லி பாத்திரம் அடுப்பு மேலே வச்சு அது கூட துணி போட்டு இட்லி தட்டுங்க வச்சுக்கலாம்.
மாவை கரைச்சி வச்ச மாவை அதில் ஊற்றிக்கலாம். இது இட்லிக்கு தான் அந்த சாம்பாருன்றது இல்லை, ஆப்பம், தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ஏற்றதாக இருக்கும். உங்களுக்கு எது இஷ்டமோ அது செஞ்சுக்கோங்க. எங்களுக்கு இட்லி பசங்க கேட்டாங்க இன்றைக்கி, அதனால் இட்லி போட்டிருக்கிறோம். இட்லி, வடை, சாம்பார், சட்னி. உங்களுக்கு வேறு என்ன ஐட்டம் வேணுமோ இட்லி மாவில் தோசை போட்டுக்கலாம், ஆப்பம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சா ஆப்பம் கூட இந்த மாவில் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி வறுத்துக்கலாம். போட்டு மூடி போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வேக விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வெந்த பின்ன அப்புறம் உளுந்தம்பருப்பு நாங்கள் ஊற போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் எடுத்து உளுத்தம்பருப்பு 1/4 kg எடுத்துருக்குறோம். அது கூட ஊற வச்சு ஒரு பொடி அரிசி போட்டு ஊற வச்சு அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி மாவாயிடுச்சு. அது கூட சேர்த்துட்டு ஒரு கேரட்டு, ஒரு 2 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஜாஸ்தி போடல, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் பசங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காது. போட்டுவிட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒன்று போல் கலக்கி வச்சுக்கலாம். ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு தண்ணி கையில் தொட்டு மாவு எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் இது ஜாஸ்தி குடிக்காது, ஏன்னா இதில் சோடா மாவு போடலை, வெறும் உப்பு ஒண்டி தான் போட்டு கலக்கியிருக்கிறோம். அதனால் வடை நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா வரும். அரிசி மாவு கூட போடலை, அரிசியும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால வடை ரொம்ப நல்லா பதமாக நல்லா வரும். இது வச்சுருந்தோம்னா கூட இதாகாது, நமத்து போகாது, நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் கூட இந்த வடை நல்லா இருக்கும். சோடா மாவு போட்டால் தான் ஒரு மாதிரி அப்படியே அமுங்கின மாதிரி ஆகிடும். இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லியும் வெந்துருச்சு, எடுத்தாச்சு. இட்லியும் பஞ்சு போல் வந்திருக்குது பாருங்கள். இட்லி எல்லா இட்லியும் எடுத்தாச்சு. இதை பாருங்கள், பஞ்சு போல் வந்திருக்குது இட்லி, ரொம்ப நல்லா இருக்குது. சுட சுட இட்லி ஆகிடுச்சு, வடையும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இது புதுசாக கற்றுக்கிறவங்க இதை பார்த்து செஞ்சாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கற்றுக்கலாம். ரொம்ப சீக்கிரமும் ஆகிடும், லேட் ஆகாது. வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப நல்லா செஞ்சு கொடுக்கலாம். இது யாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வடைக்கு சட்னி, சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், வடையை எண்ணெயும் ஜாஸ்தி குடிக்காது. ஊற்றின எண்ணெய் பாருங்கள் அப்படி இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் அந்த வடைக்கு கொஞ்சம் போல தான் காலியாக இருக்குது, உங்கள் முன்னாடியே இருக்குது பாருங்கள். வடை அவ்வளோவா எண்ணெய் குடிக்காது. வெளியே சட்டி விட்டு வெளியே எடுத்த பின்ன வடையில் ட்ரை ஆகிடும் வடை. அவ்வளோலாம் டிஷ்யூ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எண்ணெய் இல்லை அவ்வளோவா.